பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு என்ன அவர் கூட சேர்த்து வச்சுருங்க மாமா, அவர் இல்லாமல் என்னால் சத்தியமாக வாழ முடியாது, அதுக்கு பதிலாக என்னை செத்து போன சொன்னால் கூட நான் சந்தோஷமாக செத்து போயிடுவோம் மாமா, என்னை அவர் கூட சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. இங்கே பாருமா, நீ வசதியாக இல்லைன்றதெல்லாம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, படிக்கலைன்றது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டுட்டு கவரிங் நகையை உண்மைன்னு உங்கள் அம்மா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க. பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணதா சொல்லி எங்களை கோர்ட்டு வரைக்கும் இழுக்க வச்சாங்க. இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணதுக்கப்புறமா எப்படி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு போக முடியும்? அதனால் சரவணனும் உன்னை பொண்டாடியாக நினைக்க மாட்டேன்றான், கோமதியும் மருமகளாக நினைக்க மாட்டேன்றான். இப்போதைக்கு இந்த பிரச்சனை இப்படியே இருக்கட்டும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வாழ்கிறதும் வாழாமல் இருக்கிறதும் சரவணனோட கையில் தான் இருக்குது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தங்கமயில இருந்துட்டு பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. ப்ளீஸ் மாமா, என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் இல்லை, அவர் மட்டும் இல்லைனா சத்தியமாக நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற விஷப்பாட்டை எடுத்து குடிச்சிடுறாங்க. இதை பார்க்குற பாண்டியன் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.